இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. நம்ம போன எபிசோடில் துப்பறியும் சாம்புவை வேலையிலேருந்து துரத்தி விட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி வேலை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. அவரே சுய வேலை வாய்ப்பு, அதாவது தானே ஒரு துப்பறியும் நிறுவனத்தை தன் வீட்டிலேயே தொடங்க ஆரம்பித்தார். அவர் தொடங்கிட்டு நல்ல டெய்லி அவர் அழகாக போர்டெல்லாம் தொடச்சி நீட்டாக வச்சுப்பார். யாராவது வருவாங்களா நம்மக்கிட்ட அப்படின்னு பார்ப்பாரு. ஒன்றுமே கிடைக்காது. ஊரில் இருக்கிற அத்தனை பேப்பரையும் வாங்கி பார்ப்பாரு. வாங்கி எங்கேயாவது கொள்ளை அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்க்குறாரு. எதுலேயுமே ஒரு இதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. அவர் ஆரம்பித்த நேரமோ என்னமோ தெரியல, ஒரு கொள்ளை கூட அந்த அவங்க ஊரில் ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஏன் இவருக்கு இவ்வளோ ஆசை இதில் அப்படின்னு கேட்டால், இவர் எப்பெல்லாம் கொள்ளையெல்லாம் பார்க்குறாரோ அப்போ அந்த துப்பறிகிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்குதான் தெரியுமா? அந்த தடயம் கிடைக்குதான். இந்த போலீஸ்காரங்களுக்கு கூட அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. அந்த போலீஸ்காரங்களே யாருடைய ஹெல்ப்பை சில சமயம் நாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த துப்பறிபவர்களை தான் நாடுறாங்க. அவங்களுக்கு தான் மாலை மரியாதை எல்லாம் கிடைக்குதா. இதெல்லாம் பார்த்தோன்னா தானும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளில் அவருக்கே அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா புக்கு வாங்கணுன்னு கொஞ்ச நாளைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அது புக்கை மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன ஆயிடுச்சு, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வந்தோடனே சரி இனிமேல் வீட்டில் உட்காரக்கூடாது, நம்மளே போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யாராவது திருடர்கள்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் பிடிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காமல் இப்போ என்ன பண்ணுறாரு, மாறு வேஷத்தில் போகிறாரு. மாறு வேஷத்தில் போனோன்னே சாதாரணமாகவே நம்ம பார்த்துருக்கோம், சும்மா போனால் கூட எல்லோரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாறு வேஷத்தில் போனாங்கன்னா யார் இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கானேன்னதும், அந்த காலத்துலலாம் ஊரெலாம் சின்ன ஊர் தானே அதெல்லாம். அதனால் யார் போகிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒருத்தன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, இவர் யார் பின்னாடியோ போயிருக்காரு. அவன் என்ன பண்ணான்னா, பின்னாடியே இன்னுமே உன் முகத்தை எங்கேயாவது பார்த்தேன், இந்த தடிக்கம்பு வச்சு உன் மண்டையை பேத்துருவேன் அப்படின்னாராம். உங்களுக்கு பயந்தே போயிட்டாராம். ஐயோ அந்த வேலையே வேணாம் போல இருக்கே அப்படின்னு, நமக்கும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் என்ன பண்ணுறாரு, ஒரு பார்க்கில் பெஞ்சில் போய் படுத்துக்கிறாரு. பார்க்கிலலாம் பெஞ்சஸ்லாம் இருக்கும்ல, அதில் போய் படுத்திருக்காரு. புலம்பிக்கிட்டே படுத்திருக்காரு. சாயங்கால வேலை படுத்திருக்காரு. அந்த பார்க்கில் பெஞ்சில் இவர் இந்த சைடு படுத்திருக்காரு. அந்த சைடு பெஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காடுறாங்க. உட்காந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லேடி சொல்கிறா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்றா. இவர் உடனே சொல்கிறார், இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, அது யாருக்கும் தெரியாது, நம்ம செஞ்சதெல்லாம் யாருக்கும் தெரியாது, அதை நான் வெட்டினதுனால ஒன்றும் தப்பு இல்லை, யாருக்கும் எதுவும், ஏன் இவ்வளோ பிரச்சனையாக எடுத்துக்கிற இதை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாளைக்கு எங்கேயாவது தெரிஞ்சால் எனக்கு தான் பிரச்சனை, யார் என்ன போலீஸாக பார்த்துக்க போகிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற, அப்படி யாராவது பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நான் அதை தூக்கி அப்படியே இதில் போட்டுடுறேன், கிணத்துல தூக்கி போட்டுடுறேன், நீ எல்லாம் கவலைப்படாத, வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். உடனே நம்ம சாம்பு அப்படி கேப்பை அப்படி மேலே போட்டு படுத்திருந்தார், ஸ்டைலாக ஹீரோ மாதிரி. இப்போ கண்ணை விழித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆஹா நமக்கு என்ன கிடச்சிருச்சு, தடயம் கிடச்சிருச்சு, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க, யாரையோ கொன்று இருக்காங்க, அந்த இதுலேருந்து ரத்தமெல்லாம் கரையெல்லாம் இருந்திருக்கு, இதை எப்படி மறைக்கணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க பின்னாடியே போனோம்னா நமக்கு ஒரு தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே இவங்க போயிட்டாங்களான்னு பார்க்குறாரு. அவங்க பார்க்கோட என்ட்ரன்ஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. சரி கொஞ்சம் கேப் விட்டு போவோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறாரு. அவங்க ஒரு சின்ன ரோடை ஒன்று கிராஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணி ஒரு நடுவில் நல்ல ஹைவேஸ் மாதிரி ஒரு ரோடுகிட்ட வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு ட்ராம் வந்தது. இந்த மதராசப்பட்டினம் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம் வண்டியை காட்டுவாங்க. அந்த ட்ராமில் டக்குன்னு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஏறிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஏறுவாங்கன்னு யாரும் நினைக்கவே இல்லை. சாம்பு நினைக்கவே இல்லை இவங்க 2 பேரும் ஏறுவாங்கன்னு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் போகிறதுனால வேகமாக அவங்கள துரத்திக்கிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ட்ராம் வண்டி கிளம்பினோன்னா ஓடுற பஸ்ஸிலலாம் ஏற மாட்டாங்க இல்லையா அந்த காலத்துலலாம். இவர் வேகமாக போய் ஏற பார்க்கவும் அங்கே இருக்கிறவங்களாம் கத்துறாங்க, ஓடாதீங்கன்னு கத்துறாங்க. அப்படியும் இவருடைய எய்மெல்லாம் என்ன, அவங்க 2 பேரையும் பிடிக்கணும், அவங்க மூலமாக நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தானே. அதனால் யார் சொன்னதையும் கவனிக்கலை, நேராக போய் அந்த ட்ராமோட என்ட்ரன்ஸ் அந்த கதவை படிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இதை கைப்பிடியே பிடிச்சிடுறாரு. இந்த ட்ராமில் கண்டக்டர்லாம் கத்துறாரு, யோ இறங்கியான்னு. ஆனால் எப்படி
எப்படியோ எப்படி தான் அவர் உத்வேகத்தில் போனாரோ தெரியாது, வேகமாக போய் அந்த படியில் ஏறி மூச்சு வாங்க போய் நிற்கிறாரு. பார்த்தா எல்லாரும் திட்டுறாங்க அவரை. ஆனால் இவர் எதையுமே கண்டுக்கவே இல்லை. அவருடைய குறிக்கோள் எல்லாமே அந்த 2 பேரும் அங்கே இருக்காங்களான்னு எல்லாரும் பார்த்தாங்களோ இல்லையா, அவங்க 2 பேர் மட்டும் பார்க்கவே இல்லை. அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு என்ன வேணாலும் பேசிக்கட்டும், அவங்க போகிற இடம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அந்த ஒரு திருப்தி தான் இவருக்கு இருந்தது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த 2 பேரும் முன்னாடி இறங்குறாங்க. இவர் பின்னாடி இறங்கிக்கிறார். ஒரே இருட்டு. இவங்க போய்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு பங்களா கிட்ட போயிடுறாங்க. அந்த பங்களா கிட்ட போனோன்னே உள்ளே போயிடுறாங்க. போனோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பங்களா வாசல்லாம் இந்த பித்தளை இதில் எழுதியிருப்பாங்கள்ல அட்ரஸ் எல்லாம், இந்த இல்லம் அப்படின்லாம் போட்டு இந்த இத்தனை நம்பர் வீடு அப்படிலாம் எழுதியிருப்பாங்கள்ல, அதை தடவலான்னு சொல்லிட்டு இப்படி தான் கையை வச்சு இப்படி தடவுறாரு. தடவுனது மட்டும்தான் தெரியும். உடனே யாரோ கழுத்தை பிடிக்கிறான். பின்னாடி பெடரியை பிடிச்சி, என்ன எங்களை வேவு பார்க்கலான்ட்டு எங்கள் பின்னாடியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி கொடுத்தது தான் தெரியும். மற்ற நடந்தது ஒரு 2 செகண்டில் சொல்லிடலாம். ஆனால் அவர் 2 செகண்டில் கீழே விழுந்துட்டார் மயக்கம் போட்டு அந்த அடிச்ச அடியில். அதுக்கப்புறம் அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எங்கே இருந்தானா ஒரு டார்க் ரூமில் இருந்தார். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் என்ன எதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் நல்லா தெரிஞ்சு போச்சு, மாட்டிக்கிட்டோம். அப்போ இவருக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆஹா நம்ம ஒரு பெரிய சாதனை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு இருந்தது. இவர் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா லைட்டாக வெளிச்சம் தெரிஞ்சது. என்னன்னா ஒரு கதவு திறந்தது. ஒரு லேடி, அந்த லேடி நம்ம அந்த இதில் பார்த்தோன்னு சொன்னோம்ல, அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுட்டு வைடூரிய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே வர்றாங்க. ஒரு கையில் ரிவால்வரோடு வராங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன எங்களை வேவு பார்க்கலான்னு வந்தியா நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னைய கொல்லணும்னு எங்கள் வீட்டுக்காரர் ரெடியாக இருக்கார். ஆனால் நீ எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. வாசலில் மாங்குடி முண்டன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் நீ தப்பிக்கலான்னு நினச்சா கூட அவன் உன்னை பிடிச்சிருவான் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹாஹான்னு ஒரு சிரிப்பு வேற கேட்கும். இவருக்கு இன்னும் ரொம்ப பயமாக போச்சு, என்னடா அது அப்படின்ட்டு பார்க்குறாரு. என்ன செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா சொல்கிறா, இருந்தாலும் எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, நான் உன்னை தப்பிக்க வைக்கலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிவிட்டு திரும்பியும் வெளியில் போகிறா. போயிட்டு ஒரு 2 ஜூஸ் எடுத்துகிட்டு வரா. 2 ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளரில் ஜூஸ் எடுத்துகிட்டு அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு இந்த ஜூஸை குடி அப்படிங்கிறா. ஆனால் இவர் குடிக்கவே இல்லை, பேசாமல் இருக்கார். ஏன்னா இவருக்கு ஒரு சந்தேகம், அந்த துப்பறிவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும்ல, ஏதாவது விஷம் வச்சுருப்பாங்களோ அப்படின்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதனால் இவர் குடிக்கவே இல்லை, அப்படி பேசாமல் நின்றுட்டு இருந்தார். ஐயோ இதை குடித்தோம்னா நம்ம செத்து போயிடுவோமோ, அந்த விஷம் வச்சுருப்பாளோ அப்படிலாம் நினச்சிட்டு எப்படியாவது அந்த டம்ளர்ஸை மாற்றிட்டா நல்லா இருக்குமே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேடி அப்போ தான் யாரோ கூப்பிட்றாங்கன்ட்டு இப்படி வெளியில் போய் எட்டி பார்க்க போகிறான். அதுக்குள்ளே இவர் மாற்றிட்டு வாயில் வச்சு குடிச்சிடுறாரு. இந்த லேடி அந்த டம்ளர் எடுத்து குடிக்கிறா. குடித்தோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கூட இல்லை, அந்த லேடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்பாடா திருப்தி. இப்போ தான் இவருக்கு நல்ல வேலை அதை போய் குடிக்காமல் இருந்தோமே, குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், நம்மளும் மயக்கம் போட்டு விழுந்து மண்டையை போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம தப்பிச்சிடணும் இங்கேருந்து, இது மேலே இங்கே இருக்கக்கூடாதுரா அப்பா சாமின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்த ரிவால்வர் இருந்தது இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு இவர் வெளியில் வர்றார். மெதுவாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மாங்குடி மண்டன் எவனும் இல்லை. மெதுவாக ஓடி வந்துடுறார். இருட்டு தானே உங்களுக்கு, அப்படி மெதுவாக வந்துடுறாரு. வந்துட்டு வெளியில் போயிட்டு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம இவர் வடிவேல் சொல்கிற மாதிரி தப்பிச்சோண்டாப்பா சாமின்னு வெளியில் வாசலில் பார்க்குறாரு. அங்கே போலீஸ்காரர் ஒருத்தர் வந்துடுறாரு. வந்துட்டு எங்கே வந்த, யார் நீன்னு அப்படின்னோடனே இவர் பயப்படல. இப்போ உடனே அந்த ரிவால்வரை வச்சு டப்புன்னொன்னே இவர் சத்தம் தான் கேட்குது. கண்ணை முடிக்கி டப்புங்கிறார். பார்த்தா அதில் ஒன்றும் சத்தம் தான் கேட்குது, அவர் ஒன்றும் சாகலை. இது ஒரு பொம்மை துப்பாக்கி. இவருக்கு பயம் போச்சு. உடனே அந்த ஆள் நீ அந்த போலீஸ்கார் கேட்குறவோ இதெல்லாம் வச்சு சுடுவியா நீனு, என்ன நினச்சிட்டு இருக்கா, வா நீனு எங்கே எஸ்கேப் ஆகி யாரை கொண்ட நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கழுத்தை பிடிச்சிட்டு உள்ளேயே திரும்பி, ஐயோ சார் வேணாம் சார், திரும்பி கூட்டு போகாதீங்க சார், அவங்க கொலைகாரங்க சார், உங்களையும் சேர்த்து கொண்டுடுவாங்க சார், வேணாம் சார், வாடா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிக்கிட்டே போகிறாங்க. போனோன்னே அந்த ஒரு ஷோஃபாவில் நம்ம பார்க்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஜென் அந்த ஹஸ்பண்ட் உட்காந்துட்ருக்கார். உட்காந்தோடனே அவர் சார் வாங்க சித்தப்பா வாங்க சார், போலீஸ்காரை பார்த்து வணக்கம் சார், எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னோடனே, உங்கள் சித்தப்பா நான்லாம் இவன் சித்தப்பாலாம் இல்லை சார், அவன் சும்மா சொல்கிறான், என்னை திரும்பி கொண்டு போய் ரூமில் அடைச்சிருவான் சார் அப்படின்னோடனே அந்த இவருக்கு போலீஸ்காரரை பார்த்து இப்படி கையை காட்டுறான்.
எங்கள் சித்தப்பா ஒரு மாதிரி, அதனால தான் உள்ளே அடைச்சிருந்தோம். நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க சார் அப்படின்னா, ஐயோ நான் எங்கள் சித்தப்பாலாம் இல்லை, தயவு செஞ்சு சார் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை கூப்பிட்டு போயிடுங்கன்னு அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். கற்றுக்கத்துன்னு கத்துறாரு. உடனே இப்போ தெரிஞ்சு போச்சு, நீ கத்துறத பார்த்தாலே நீ பைத்தியம் மாதிரி தான் தெரியுது, இங்கேயே கடைன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வெளில போய்டுறாரு. போனோடனே இவருக்கு வந்து பயமாக போச்சு. ஏன் தெரியுமா, மேலே இவர் சுட்டு அந்த லேடியை வந்து சாகடிச்சிட்டுல வந்திருக்காரு. ஐயோ இவருடைய ஒய்ஃப் வேற செத்து போயிட்டா, இப்போ நமக்கு வந்து அது தெரிஞ்சு போச்சுன்னா இவன் நம்மளை உயிரோடைய விடமாட்டானேன்னு இவருக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தங்க வராங்க. அது யாருன்னு பார்த்தா, நம்மலாம் வந்து அங்கே இறந்து போயிட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க, இறந்து போகிறாங்கலாம் நினச்சோமே, அதே லேடி தான். ஆனால் அந்த லேடி இப்போ வந்து ஆர்டினரி புடவையில் வராங்க. வந்தோடனே இவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பயந்து இருந்தாரோ இப்போ அவருக்கு பயம் போயிடுச்சு. பயத்துக்கு பதிலாக என்ன இருந்ததோ சிரிப்பு தாங்கல அவருக்கு. கக்கன்னு அந்த ரூமே அதிர்ற மாதிரி ஒரு 10 மினிட்ஸுக்கு விழுந்து விழுந்து வயிற்ற பிடிச்சிட்டு சிரிக்கிறார். சிரித்தோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே இவர் கேட்குறாரு அந்த லேடியை பார்த்து, என்னம்மா புடவையை வந்து வச்சு நான் வந்து ஏமாந்துருவேன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஆச்சரியமாக போச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, எப்படி தெரியும், நாங்கள் வந்து புடவையை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாமே உங்களை ஏமாத்துறோன்றது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் கேட்குறாரு, சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், என்ன கதை, சூப்பர் கதையா, நல்ல கதை, படம் எடுத்தால் ஓடும் தெரியுமா அப்படின்னோன்னே, ஓ உங்களுக்கு அது கூட தெரியுமா சார், நாங்கள் படம் எடுக்க போகிறோன்னு தெரியுமா சார் அப்படின்னோடனே இவனுக்கு இப்போ ஒன்றுமே புரியல சாம்புக்கு. என்ன நம்ம ஒன்று சொன்னால் இவன் ஒன்று சொல்கிறானுங்க, இருந்தாலும் நம்ம எதையும் காட்டிக்கக்கூடாது, இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து முட்டாளாட்டம் முட்டாள் மாதிரி இது பண்ணிடக்கூடாது. அங்கே பேங்க்கில் வந்து நமக்கு முட்டாள் பேர் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே எதுவும் காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் அமைதியாக அப்படின்னு மண்டையை ஆட்டுறாரு. ஆட்டினோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே அவங்க 2 பேரும் இவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, எப்படி சார் தெரியும், கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நீங்கள் இவ்வளவு திறமைசாலியாக இருக்கீங்களே அப்படின்னோடனே இவர் உடனே இப்போ டக்குன்னு இந்த இடத்துல சுதாரிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. அதில் துப்பறியும் சாம்பு அப்படின்லாம் போட்டிருக்கிறத பார்த்தோன்னா, ஓஹோ நீங்கள் துப்பறிகிறவரா, அதான் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் வாயே திறக்காமல் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இவரை ஒரே புகழாரம் பண்ணிவிட்டு, சார் இந்த மாங்குடி முண்டனா நின்னதே நான் தான் சார், அந்த போலீஸ்காரரை வந்தது என்னுடைய மச்சினன் தான் சார் அப்படின்லாம் சொல்லி 3 பேரும் பேசிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு விருந்தெல்லாம் நல்லா பலமாக கவனித்து அவருக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவையும் வச்சு கூட்டி வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அப்பாடா தப்பிச்சோண்டாப்பா பொழைச்சோன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு செக் வருது, முதல் செக் கிடைக்கிது. இந்த தலைப்பே வந்து முதல் செக் கிடைத்தது அப்படின்றது தான் இதோட தலைப்பே. இப்போ இவருக்கு முதல் செக்கு கிடைத்தது. அதில் ஒரு 100 ரூபாய், அந்த காலத்தில் 100 ரூபாயில் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை, இவருக்கு 100 ரூபாய் போட்டு ஒரு முதல் செக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன ஒரு பாராட்டு பத்திரம் ஒன்று எழுதியிருந்தாங்க. நீங்கள் சொன்ன இந்த கதையை வந்து நாங்கள் ஒரு திரைப்பட கதையாசிரியர், நான் இதை எழுதலான்னு, அவர் பேர் மாங்குடி மகாராஜன் பேர், அவர் வந்து நான் இதை எழுதலான் இருந்தேன், எழுதி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகுது மக்கள்கிட்டன்னு பார்த்தேன், ஆனால் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இது நல்லா ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு வாங்கிக்கிட்டாரு, நான் இந்த நன்றியெல்லாம் உங்களுக்கு தான் போகணும், அதனால தான் இந்த செக் அனுப்பியிருக்கேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, இன்னும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் உங்களை சொல்கிறேன், ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே குஷி. சும்மா இருந்தால் சொல்லுவாங்க நோகாமல் நொங்கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் சும்மா இருக்கும்போது என்னாச்சு, இவருக்கு செக்கையும் கொடுத்து ஒரு பாராட்டு பத்திரத்தையும் கொடுத்தா அவருக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டாரா என்ன? அவர் அந்த பாராட்டு பத்திரத்தை ஒரு ஃபைலில் வச்சு ரெடி ஆகிட்டார், வேலைக்கு ரெடி ஆகிட்டார். அப்படி என்ன வேலை பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.